Tamil Movies Review YouTube channel. நம்ம YouTube சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம YouTube சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் இனிமேல் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டா குஸ்தி 2 படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு July 3. இந்த படம் இன்னைக்கு எப்படி தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, இந்த கதை எப்படி இருக்குது, ட்ரெய்லரில் டீசரில் பார்த்தது அப்படியே தியேட்டர்ஸில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா, படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிச்ச மாதிரியான படமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எந்த படத்தோட ரிவ்யூஸும் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் பாருங்கள். கருப்பு படத்துலேருந்து பிளாஸ்ட், அதுக்கப்புறம் 29 எல்லா படத்தோட ரிவ்யூ வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எல்லா படத்தோட வீடியோவும் பாருங்கள். லாஸ்ட் வீக்காக ரிலீஸ் ஆன கான்சிட்டி படம் இன்னும் தேட்டர்ஸில் ஓடிட்டு தான் இருக்குது. அந்த படத்தையும் பார்க்கலன்னா ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். இப்போ வாங்க கட்டா குஸ்தி படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் கட்டா குஸ்தி பற்றி பார்த்துருவோம். அந்த படம் நல்லா தேட்டர்ஸில் சூப்பராக ரிலீஸ் ஆகி பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கவர் பண்ணுச்சு. படம் நல்லா சூப்பராக பிளாக் பஸ்டர் ஆகி 30 crores மேலே படம் நல்லா ஹிட்டு கொடுத்துச்சு. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, கருணாகரன், கருணாஸ் எல்லாரோட ஆக்டிங்லேயுமே அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படம் சூப்பராக தேட்டர்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த படத்தோட சீக்குவல் செகண்ட் பார்ட்டு இன்னைக்கு July 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நான் தேட்டர்ஸில் போய் பார்த்தேன். படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்த மாதிரி படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி இன்டர்வல் சீன் சூப்பராக இருக்கும், உங்களை எப்படி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எல்லாருமே இந்த படம் பார்க்க போனது காரணம் இந்த படத்தில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்றதுக்காக தான். இந்த சஸ்பென்ஸை நானும் உடைக்க விரும்பலை. நீங்கள் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். படம் நல்லா கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மடங்குக்கு மேலேயே படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்துலையும் வந்திருந்தாங்க. கூடுதலாக இங்கே இந்த படத்தில் யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸும் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஸ்புக் போஸ்ட்டில் இந்த படத்தில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக ஃபஸ்ட் டைம் விஷ்ணு விஷால் மட்டும்தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அடுத்ததாக ஆண் தேவதை படத்தில் சமுத்திரக்கனியும் ஹவுஸ் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காரு. இன்னும் வேறு ஏதாவது படங்கள் நான் விட்டுருந்தேனாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது படம் தெரியும்னாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விஷ்ணு விஷாலுக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக, ஆனால் படத்தில் சூப்பராக நல்லா நடித்து மிரட்டி இருக்காரு. இந்த படத்தில் வர சம்பவகாரி சாங்ஸு நான் யூடியூப்பில் பார்த்ததை விட தேட்டர்ஸில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பாட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் படத்தை ஃபுல்லாக போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணோம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து பார்க்குற மாதிரியான படம் தான். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. OTT வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கட்டா குஸ்தி 1 விட கட்டா குஸ்தி 2 கொஞ்சம் கூடுதலாகவே சூப்பராக தான் இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கொஞ்சம் நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரோட ஃபேஸுமே இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. படத்தில் வர மகராசி சாங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லா படம் முழுக்க எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக எடுத்துருந்தாங்க. அதனால் படத்தை மறக்காமல் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். இன்றைக்கே போய் பாருங்கள். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ரிவ்யூ வீடியோஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம். பாய்.